இந்த பிஜேபியும் RSS வகைராக்களையும் இந்த நாட்டை விட்டு துரத்துகின்ற காலம் நெருங்கிவிட்டது என்பதற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில எங்களை போன்றவர்கள் போராடுகின்ற உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பது என்று சொல்லி அந்தமான் தீவிலிருந்து வந்திருந்தார்கள். பல்வேறு இடங்களில் இந்த மாணவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இளைஞர்கள் அங்கிருந்து அவர்கள் பேசிய அந்த தொனி இருக்கிறது, அந்த குரல் இருக்கிறது, இந்த ஆணவ அரசியல் நடத்துகின்ற இந்த பிஜேபியும் RSS வகைராக்களையும் இந்த நாட்டை விட்டு துரத்துகின்ற காலம் நெருங்கிவிட்டது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக அன்றைக்கு அமைந்ததை எங்களால் கண்கூடாக பார்க்க முடிந்தது. அன்புக்குரிய தோழர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த நேரத்தில் சொன்னார், 12ஆம் வகுப்பு படிப்பு மட்டும் போதும் மேற்படிப்புக்கான தகுதிக்கு, அங்கே 2 தேர்வே இல்லை என்று சொல்லி அப்போது இருந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்றவற்றை ரத்து செய்தார். அதுதான் நியாயம். 12th என்ன மார்க் இருக்கோ அந்த மார்க் அடிப்படையாக வைத்து நீங்க அட்மிஷன் கொடுத்துடுங்க. ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை பிள்ளை கஷ்டப்பட்டு, எங்க ஊர்ல நாங்கெல்லாம் போராட்டம் இருக்கின்ற நேரத்தில் மாணவர்களா இருக்கின்ற நேரத்தில் சொல்லுவோம், அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலியும் அடகு வச்சு BA MA படிச்சுக்கிட்டு வேலை இல்லை. பல குடும்பங்கள்ல ஒரு பிள்ளை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் அண்டா குண்டா அடகு வைக்கலாம், சில நேரங்களில் அம்மாவுடைய தாலியை கூட அடகு வைக்கலாம். அப்படி வைத்துவிட்டு தான் அவர்கள் பள்ளிக்கூடம் செல்ல முடியும், படிக்க முடியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் 12th படிச்சு அதிக மதிப்பெண் பெற்றுவிட்டு அதற்கு பிறகு தனக்கு ஒரு சரியான உயர்கல்வி படிப்பதற்கு இடம் கிடைக்கவில்லை. காரணம், போட்டித் தேர்வில் அவர் மதிப்பெண் குறைத்து எடுத்து விட்டார் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். எனவேதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில அனைத்து கட்சிகளும் எந்த சூழ்நிலையிலும் நீட் என்பது நமக்கு வேண்டாம் என்பதை உரத்த குரலில் நாம் தொடர்ந்து பேசி வருகின்றோம். தொடர்ந்து சட்டமன்றத்திலே தீர்மானங்கள், தொடர்ந்து டெல்லிக்கு நம்முடைய தலைவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள், அவற்றை எதையும் கண்டுகொள்ளாமல் இன்னைக்கு ஆணவத்தோடு ஒரு அரசு இருந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில இவ்வளவு போராட்டம் நடைபெறுகிறது. போராட்டத்தினுடைய 23வது நாள் தான் மோடி அவர்களுக்கு கண் திறக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகளை நான் தீவிர நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்கிறேன். யார்கிட்ட சொன்னார் நமக்கு தெரியாது, யாரிடத்தில் சொன்னார். இந்த நாட்டில் பல வரலாறுகள் இருக்கிறது. ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்ததற்காக அதற்கு தார்மீக பொறுப்பேற்று அப்போது ரயில்வே அமைச்சராக இருந்த மது தண்டபதி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். மொரார்ஜி தேசாய் அவர்கள் ஒரு பெரிய தலைவர், அவர் அமைச்சர் பொறுப்பில் இருந்த நேரத்தில் ராஜினாமா செய்திருக்கிறார். நாள் ஒன்றுக்கு 38 பிள்ளைகள் இந்தியாவில் தற்கொலை செய்கிறது. இது நான் சொல்லல, நீங்க NCRB போய் NCRB வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு இத்தனை 16,000 சம்திங் பிள்ளைகள் நினைக்கின்றேன். அதை நாம் கணக்கு கூட்டி பார்த்தால் நாள் ஒன்றுக்கு 38 குழந்தைகள், படிக்கக்கூடிய மாணவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்ற செய்தி இருக்கிறது. ஆனால் இந்த அமைச்சர் ரொம்ப சந்தோஷமா ஃப்ரீயா எந்த பிரச்சனை சுத்திட்டு இருக்காரு, மோடி தத்துவம் பேசிட்டு இருக்காரு, நாங்க இந்தியாவை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் தற்கொலை செய்கிறார்கள்? அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த கல்வி நெருக்கடியை தருகிறது, அந்த ஒர்க் பிரஷர் கொடுக்கிறது, சரியான வசதிகள் பள்ளிக்கூடங்கள் இல்லாமை, அதுல மேல் படிப்பிற்கான உத்தரவாதம் இல்லாமை, படித்து பட்டம் பெற்ற பின் வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் இல்லாமை, இப்படிப்பட்ட காரணங்களுக்காக
38 பிள்ளைகள் தினந்தோறும் செத்து மடிகின்ற ஒரு கேவலமான சூழல்ல தான் இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு கல்விக்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்று சொன்னால் ஒன்றிய அரசு மிக குறைந்த அளவில் தான் ஒதுக்கி கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு மாணவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய போராட்டம் ஒரு அற்புதமான போராட்டம். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு எப்படி முன்னின்று இந்த போராட்டத்தை துவங்கியதோ, எந்த மாநிலமும் இதை பற்றி பேசாத நேரத்தில் தமிழ்நாடு தனித்து நின்று பேசியதோ, தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், நீட்டை ரத்து செய்ய வேண்டும். இது வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நீட்டுக்கு தேவையில்லை. போட்டித் தேர்வில் 2 தேவையே இல்லை, 1 போதும் என்பது நம்ம உறுதியாக இருக்கணும். இந்த குழந்தைகளுடைய சாவுக்கும் இந்த முறைகேடுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவியை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எங்களை போன்றவர்கள் போராடுகின்ற உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி நன்றி தோழர். அடுத்தபடியாக ஒரு பாடல்.